السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. قال الله سبحانه وتعالى في الفرقان الجميل والفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا. صدق الله مولانا العلي العظيم. الحمد لله. அல்லாஹ்வுடைய மாதம் அல்லாஹ் தஆலா நம்மை முஸ்லிம்களாக மூமின்களாக பிறக்கச் செய்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக கண்ணுடைய நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தை அல்லாஹ் கொண்டு வந்திருக்கிறான். பாக்கியம் பொருந்திய உம்மத்திலே நாம் எல்லாம் பிறந்ததின் காரணமாக நமக்கு தௌபா செய்கின்ற மஜ்லிஸை அல்லாஹ் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். ஜமாஅத் உலாவுடைய தௌபாவுடைய மஜ்லிஸிலே நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழுகின்ற காலத்தில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அவன் ஏவிய ஏவலங்கள், அவன் விளக்கிய விளங்கல்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாம் எல்லாம் தௌபாவுடைய மஜ்லிஸில் கலந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உதுகுரில் மௌத ஃபீ ஸலாத்திக், உன் தொழுகையிலே நீ மரணத்தை நினைவு கூறு என்றார்கள் பெருமானார். ஃபஇன்ன ரஜுல இதா தகரல் மௌத ஃபீ ஸலாத்திஹி, ஒரு மனிதன் தொழுகையிலே மரணத்தை நினைவு கூர்ந்தால் லஹரியுன் அன் யுஹ்சின ஸலாத், அதுதான் தகுதியானது அவனுடைய தொழுகை நன்றாக சிறந்ததாக ஆகுவதற்கு என்றார்கள் பெருமானார். எல்லா இடங்களிலும் மரணத்தை நினைவு கூறலாம் என்றாலும் கூட மௌத்தை நினைவு கூறுகின்ற தகுதியான இடம் தொழுகை என்றார்கள் பெருமானார். காரணம், மனிதனுடைய மரணம் எப்பொழுதும் ஏற்படலாம். தொழுகை என்பது அல்லாஹ்விடத்தில் பேசுகின்ற இடம். அந்த நேரத்தில் நாம் மரணத்தை நினைவு கூர்ந்தால் இன்னும் சிறந்ததாக இருக்கும் என்ற அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள் பெருமானார், வஸல்லி ஸலாத்த ரஜுலின், எப்படி தொழுக வேண்டும் என்று சொன்னார், லா யظن அன்னஹு யுஸல்லி ஸலாத்தன் கைரஹா, இதற்கு அடுத்து அவன் தொழுகவே மாட்டான், இதுதான் அவனுடைய வாழ்க்கையின் கடைசி தொழுகை என்ற அடிப்படையில் தொழுகுகள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று நாம் பார்க்கின்றோம், மனிதர்கள் தங்களுடைய நீண்ட கால பயணத்தை, அதாவது ஒரு வருஷம் கழித்து செய்ய வேண்டிய காரியங்களை இப்பொழுதே திட்டமிட்டு செய்கின்றார். அதாவது அடுத்த வருஷம் என்ன செய்யணும் இப்ப செஞ்சிடலாம். 2026 நடைபெறுகின்ற ஒரு திருமணத்தையோ ஒரு நிகழ்ச்சியையோ 2024 முடிவு செய்கிறார்கள் என்று சொன்னார், இதுவெல்லாம் வெளிப்படையாக மார்க்கத்திற்கு முரணான செயல். ஏனென்றால் இதுவெல்லாம் நான் நீண்ட நாட்களில் வாழ ஆசைப்படுகிறேன் என்பதின் அடையாளம். ஷரியத் என்ன சொல்லுகிறது? நீ மரணிக்க ஆசைப்படு, மௌத்தை நீ எதிர்பார்த்து கொண்டு, மரணம் எப்பொழுதும் அடியானை நெருங்கலாம். அல் மௌத்து அதுதான் நீ ஷிராக்கினார், ஒரு அடியானின் செருப்பு வாரை விடவும் மரணம் நெருக்கமாக இருக்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த அடிப்படையில் நம்முடைய இந்த மஜ்லிஸ் எல்லாம் காலங்களிலும் நாம் மரணத்தை நினைவு கூற வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற மஜ்லிஸ்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே வாழ ஆசைப்படக்கூடாது. வாழ்க்கை என்பது அல்லாஹ் சொல்லுகிறார், நீ துன்யாவில் வாழ ஆசைப்படுறார், நான் சொர்க்கத்தில் ஹயாத்தே தய்யிபாவில் வாழ்க்கை தருகிறேன் என்று சொல்லுகிறார். நிரந்தர வாழ்க்கையை நான் சொர்க்கத்தில் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த வாழ்க்கைக்கு நாம் தயாராக வேண்டுமே தவிர இந்த துன்யாவுடைய அற்பமான வாழ்க்கைகளுக்கு நாம் வெகு விரைவாக தயாராகி விடுவதை நாம் எதிர்பார்க்கிறோம். அவ்வாறு செய்யக்கூடாது. எனவே மௌத்திற்கு உண்டான மனிதன் கட்டு சாதங்களை எடுக்கிறது. காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் மரணத்தை சந்தித்தே தீரும். உலகில் யாரும் இந்த வாதத்தை இதுவரை வைத்ததே கிடையாது, நான் மரணிக்க மாட்டேன். அதனால் மௌத்திரம் கண்ணுக்கு முன்னால் ஒவ்வொரு நாளும் மரணத்துக்கு உண்டான சிந்தனைகள், எண்ணங்கள், எட்டுகளை நாம் எடுத்து வைக்க வேண்டும். பார்க்கின்றோம், சமீபத்தில் ஒரு முஸ்லிம் வாலிபர் ஜிம் எடுக்கின்ற அந்த நேரத்திலே மரணித்து போய்விட்டார். உண்மையிலே ஜிம் எதற்குன்னு கேட்டால் ஜிம் பாடி என்று சொல்லுகின்றார்கள். நீண்ட நாள் வாழ்வதற்குத்தான் ஜிம் எடுத்தோம். ஆனால் அவர் சீக்கிரமா இறந்து போயிட்டார். ஜிம் செய்யும்போது இறந்து விட்டார். என்ன காரணம் என்றால், நான் உனக்கு மரணத்தை தருவதற்கு உண்டான வேலை செய்கிறேன், நீ வாழ்வதற்கு உண்டான வேலையை செய்கிறார். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவரை பார்த்தா நம்மளே சொல்லிடுவோம், 10 நாள் இறந்து போயிடுவோம், உடம்பு அந்த கண்டிஷன்ல இருக்கிறது. 20 நாள் இறந்து போயிடுவாங்க, டாக்டர்கள் கை விட்டுட்டாங்க. 30 நாள் இறந்து போயிடுவாங்க. காரணம் என்னங்க? பெட் பேஷனாக படுக்கையிலே இருக்கிறார் நினைக்கிறோம், அவருக்கு நாம் டேட்டை குறிக்கின்றோம், அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒருவருடைய பாடி நாம் பார்க்கிறோம், நல்ல திடகாட்டமாக இருக்கிறார். அவரை பார்த்தால் நாங்கள் சொல்லுவோம் 20 வருஷத்துக்கு இருக்கும் மோதிய வராது, ஆனால் 20 நொடிகளில் மரணம் இது.
என்ன காரணம் என்றால் மௌத்தை நிர்ணயிப்பது நீங்களும் நானும் கிடையாது, படைத்தரப்புதான். அதனால் மௌத் என்பது எந்த நேரத்தில் எப்படியும் வரலாம், எப்படியும் வர வாய்ப்பு இருக்கிறது. அதற்கெல்லாம் மனிதன் தயாராக இருக்கும். லேசான விஷயத்தை கூட நாம் சாதாரணமாக எடுத்துவிடக்கூடாது. எந்த நொடியும் எந்த ஒரு லேசான காரியமும் நம்மை மரணத்தின் பக்கம் அழைத்து செல்லும் என்பதிலே நாம் உஷாராக இருக்கிறோம். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னையும் தங்கடங்கள் காரணங்கள் சிந்துகின்ற விஷயத்தையும் நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்றார்கள் பெருமான். என்ன அர்த்தம்? ஏங்க பள்ளிவாசல் வரல? ஊரூரா இருக்காது, இதை சொல்லக்கூடாதுன்றாங்க. ஏன் உங்களை அந்த இடத்துல பார்க்க முடியல? ஏங்க நீங்க அதுக்கு வரல? தொழுகைக்கு ஏங்க வரல? உடம்பு மாதிரியா இருக்குது. ஆக்கிரத்துடைய விஷயம், சரீரத்துடைய விஷயம், அல்லாஹ்வுடைய விஷயத்தை சொல்லுகின்ற பொழுது இவ்வாறெல்லாம் சொல்லுகின்ற மனிதர்கள். ஆனால் துன்யாவுடைய விஷயத்தில் பார்த்தால் திருமண வைபோகங்களிலே கூட்டங்கள் நடைபெறுகிறது. அங்கே கூட்டமாக இருக்கிறார்கள். அங்கே அதிகமான மக்கள் வளர் வருகின்றார்கள். ஆனால் இது போன்ற இடங்களிலே கூட்டங்கள் குறைவாக இருக்கிறது. பள்ளிவாசலிலே விரல்களை விட்டு எண்ணி விடலாம். அதிலும் ஃபஜ்ர், இஷா போன்ற தொழுகைகளிலே கூட்டங்கள் குறைவாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 தொழுகையை குறிப்பிட்டுதான் சொன்னார்கள். அஃதல் ஸலாத்தி அலல் முனாஃபிகீன ஸலாத்துல் இஷா வல் ஃபஜ்ர் என்றார்கள். முனாஃபிகீன்கள் நயவஞ்சகனுக்கு தொழுவதிலே சிரமமான தொழுகை ஃபஜ்ர், இஷா என்றார்கள். அப்போ ஃபஜ்ருக்கு தொழுகை வராமல், இஷாவுக்கு தொழுகை வராமல் வீட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் மூமின் என்று சொல்வதா, முனாஃபிக் என்று சொல்வதா, ஹதீஸின் அடிப்படையில் என்று நாம் பார்க்கிறோம். அதனால சாக்கு போக்குகள் சொல்வது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. மார்க்க விஷயத்தில் நாம் சாக்கு போக்குகளை சொல்லக்கூடாது. சஹாபாக்கள் பார்வை தெரியாத சஹாபியும் பள்ளிவாசல் பதில் ஜமாத்துடன் சொல்லுதாங்க. அதுதான் நல்லா. அதனால் நாம் ஷரியத்துடைய விஷயத்தில் பேணிக்கையாக பக்குவமாக இருக்கணும். எங்கே ஷரியத்தில் கோளாறுகள், விரிசல்கள் வருகிறதோ அங்கே சோதனைகளும் கஷ்டங்களும் வரும் என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தைகள் செய்தாங்க. ஒரேயாவது இல்லாதவர்கள் சொல்லுகின்றார்கள், அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகது ஷகா வஜுஅ பத்னிஹி. சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபியிடத்தில் வந்தார்கள். தன்னுடைய வயிற்றினுடைய சிரமத்தை அவர்கள் சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு வயிற்றுப்போக்காக இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு பார்க்கிறோம். வயிற்று வலி என்று சொல்லுகிறார்கள், காய்ச்சல் என்று சொல்லுகிறார்கள், சிரமங்கள் என்று சொல்லுகிறார்கள். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வலிகள் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. தலைவலி ஏற்படுகிறது, காது வலி ஏற்படுகிறது, கால் வலி ஏற்படுகிறது, தூட்டு வலி ஏற்படுகிறது. இதெல்லாம் ஏற்படுகிறது. ஆனால் இதற்கெல்லாம் அவர்கள் தங்களுடைய இயற்கையான சிகிச்சைகளை செய்கின்றார்கள். வளமையான அந்த அதற்கு செய்ய வேண்டிய மருத்துவத்தை செய்கிறார்கள். மார்க்கம் அதை தடுக்கவில்லை. ஆனால் சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஒரு வார்த்தை என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபி சொல்றார்கள், கும் ஃபஸல்லி ஃபஇன்ன ஃபிஸ் ஸலாத்தி ஷிஃபாஉன். நீங்கள் தொழுவுங்கள், தொழுகையில் தான் ஷிஃபா இருக்கிறது. இன்று லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான காசுகளை செலவு செய்ய தயாராக இருக்கிறார்கள் ஹாஸ்பிட்டலுக்கும் மாத்திரைக்கும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலகுவான நிதர்சனமான கன்ஃபார்மான ஷிஃபாவை சொல்லியிருந்தார்கள். அதை செய்வதற்கு யாரும் தயாராக. இந்த டாக்டர் கிட்ட போங்க, நான் பார்த்தேன் நல்லா இருக்குதுன்னு சொன்னா உடனே படையெடுத்து போயிடுறாங்க. எவ்வளவு தூரம் பார்த்தாலும் டிக்கெட் போட்டு போறாங்க. காரணம் போறாங்க. எதுக்குங்க சென்னைக்கு வந்தீங்க இவ்வளவு தூரத்துல இருந்து? இல்லைங்க, ஒரு டாக்டர் நல்ல டாக்டர் தாங்க, அவர்கிட்ட மருத்துவம் பார்க்க வந்து எனக்கு சொல்லிக்கிறாரு. இந்த ஹாஸ்பிட்டல்ல போனா அவங்க ஆபரேஷன் பண்ண சக்சஸ் ஆயிடுமா, சரியாயிடுவாங்க. இல்லைங்க, இந்த அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டல்ல இந்த சீட்டு கிடைச்சா போதுங்க, காலையில 4 மணில இருந்து கூட்டம் நிக்குதுங்க, கியூ நிக்குதுங்க, ஏங்க அங்கே உள்ள அட்மிட் ஆகிட்டா அவருக்கு ஷிஃபா கிடைத்து விடும் என்று லட்சக்கணக்கான காசுகளை இழந்த பிறகும் கூட ஷிஃபா உறுதி இல்லாத இடங்களில் கூட மக்கள் கூட்டம் கூட்டமாக போகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நோய்களுக்கும் மருந்து என்று சொல்லி கும் ஃபஸல்லி ஃபஇன்ன ஃபிஸ் ஸலாத்தி ஷிஃபா என்று சொல்லி விட்டார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பார்த்ததனால் தொழுகையில் தான் ஷிஃபா. ஏன்? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷா வல் முன்கர். எந்த தொழுகை யாராலும் போக்க முடியாத பாவத்தை போக்குகிறதோ, எந்த தொழுகை உன்னுடைய மான மரியாதைகளை காப்பாற்றுகிறதோ, எந்த தொழுகை உன்னை அல்லாஹ் ரசூலின் பக்கம் சேர்த்து வைக்கிறதோ, அது உன் உடலுக்கு நிவாரணம் தராமல் வேறொரு வஸ்து எது நிவாரணம் தரும் என்பதை நாம் கற்றுக் கொள்ள வேண்டும். அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரகா பின் நௌஃபல் பெருமானாருடைய, அதாவது கதீஜா நாயகியுடைய சச்சா அவர்களாக இருக்கிறாங்க. சச்சாவுடைய மகனாக இருக்கின்றார்கள். அவர்கள் சம்பந்தமாக நபியிடத்தில் கேட்கப்பட்டுச்சு, அரசுலாம் எங்க சச்சா இறந்து போயிட்டார்,
அவர் வெளிரங்கத்தின் கனிமா சொல்லவில்லை. அவரை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது காலத்துல பத்தீஜா இன்னவுக்கான அவர் உங்களை உண்மைப்படுத்தினார். உலகின் மாத்த கபல தூவுகிறார். உலகின் மாத்த கபல யூவுகிறார். அவர் சொல்லுவதற்கு முன்னால் அவர் மரணித்து போய்விட்டார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் அவர்களுக்கு காட்டப்பட்டேன். அவர்கள் சொன்னார்கள், அவர்களுடைய ஆடையிலே வெண்மையான ஆடை இருந்துச்சு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது வெள்ள ஆடை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல ஆடை, வெள்ள ஆடையிலே நான் அவர்களை பார்த்தேன், அந்த ஆடையிலே அவர்கள் காட்சி அளித்தார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ஹதீஸ்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வெள்ள ஆடை என்பது அது சொர்க்கத்தின் ஆடை, வெண்மையான ஆடை என்பது மனிதன் சொர்க்கத்திற்கு போக வைப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது என்ற அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அல்லாஹ்விடத்தில் நல்ல ஆடைகள் எதுவெல்லாம் நமக்கு தேவையாக இருக்கிறதோ அந்த விஷயங்களை நாம் நம்முடைய எல்லா நேரங்களிலும் நாம் அதை செய்து கொள்வது என்பது தான் ஹதீஸ் செய்து வருகிறது. அதனால இன்னைக்கு ஏன் நான் இந்த ஹதீஸை சொல்ல வேண்டியது இருக்கிறேன் சொன்னால், வெண்மையான ஆடைகளை இன்று பயன்படுத்த மக்கள் யோசிக்கின்றனர். அவர்கள் விரும்பிய ஒரு ஆடையிலே, கலரிலே அவர்கள் தோற்றமளிக்க ஆசைப்படுகின்றார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ள ஆடை அணிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு பிடித்தமான வெள்ள ஆடைகளை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள், அதுதான் மௌதாக்கும், அதிலே நீங்கள் உங்களுடைய மரணித்தவர்களுக்கு கஃனிடுங்கள் என்றார்கள். ஆடை பாதி, மனிதன் பாதி. ஆடையின் வெளிப்பாடுதான் மனிதனை பிரதிபலிக்கும் என்ற அடிப்படையில் வெள்ள ஆடை என்பது அடுக்கை விட்டும் பரிசுத்தமானது. அதை போடுகின்ற பொழுது மனிதன் பாவத்தை விட்டு பரிசுத்தமாகுவான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அவரை காட்டப்பட்டேன், நோபல் சம்பந்தமாக உலவு காணபின் அகலினார், அவர் நரகவாசியாக இருந்தால் அதற்கு அப்பாற்பட்ட வேற கலந்து தான் பார்த்திருப்பார் என்று கருப்பு ஆடைகள் எல்லாரும் கூட ஆசைப்படுகின்றார். ஆனால் வெள்ள ஆடை என்பது சொர்க்கத்தின் சொர்க்கவாசிகளின் நிறமாக அடையாளமாக இருக்கிறது என்பதை பெருமானார் சொல்லித்திருக்கிறார். நாம் பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எதையெல்லாம் சொல்லி கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதானே ஜிப்ரீல் இடத்தில் வந்தார். உங்கள் உம்மத் உங்களுக்கு பிறகு பலதரப்பட்ட பிரச்சனைகளிலே, பலதரப்பட்ட சோதனைகளிலே மாட்டிக்கொள்வார்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொல்கின்றார்கள், ஜிப்ரீலுக்கு நான் கேட்டேன், என்னுடைய உம்மத் தப்பிப்பதற்கு என்ன வழி இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கிதாபுல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய வேதம் இருக்கிறது. இஹி ஆசிமுல்லாஹ் குல்லு ஜப்பாரின், ஒவ்வொரு அல்லாஹ்வுக்கு அதாவது அடக்கி ஆளுகின்ற ஒவ்வொரு மனிதரும் கூட அதை கொண்டு தான் அபயம் தேடுகின்றார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த குர்ஆனை கெட்டியாக பிடிக்கும் காலம் எல்லாம் அவர் வெற்றி பெற்று விடுவார். அதை வெட்டி விட்டால் அவர் அழிந்து போவார் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் அந்த குர்ஆன் என்பது தான் ஒரு தெளிவான ஒரு வார்த்தை, அதிலே கிண்டல்கள் கேலிகள் கிடையாது. எந்த நாவுகளும் அதற்கு முரண்படாது. அதில் இருக்கக்கூடிய ஆச்சரியங்கள் ஒருபோதும் அழிந்து போவாது. உங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எல்லா உம்மத்துகளின் செய்தியும் அந்த கலாமுல்லாவில் இருக்கிறது. எனவே நடந்ததையும் சொல்லும், நடக்க போறதையும் சொல்லும் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான் ஏன் சொல்கிறேன், இந்த குர்ஆன் ஓதுவது குறைந்து விட்டது, குர்ஆனின் படி நடப்பது குறைந்து விட்டது, குர்ஆனை பற்றி பேசுவது குறைந்து விட்டது, குர்ஆனின் சிந்தனை குறைந்து விட்டது, குர்ஆனுடைய தாக்கங்கள் குறைந்து விட்டது. இன்று வாட்ஸ்அப்பை பற்றி, இன்ஸ்டாகிராமை பற்றி, பேஸ்புக்கை பற்றி இன்று எதுவெல்லாம் பேசப்பட கூடாதோ அதுவெல்லாம் பேசப்படுகிறது என்று சொன்னால் நாம் பார்க்க வேண்டிய செய்தியாக இருக்கு. என்றும் பேசப்படுகின்ற ஒரே செய்தி கலாமுல்லாஹ் தான், குர்ஆன் தான் பேசப்பட வேண்டும் என்பதை நாம் விளக்கிக் கொள்ள வேண்டும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் சொன்னாங்க. எல்லாவிடத்தில் கேட்க வேண்டிய மனிதன்
மனிதர்களிடத்தில் கேட்பதில் உறுதியாக இருக்கிறார். கேட்கக்கூடாதவரிடத்தில் கேட்கின்றான், கேட்க வேண்டிய அல்லாவிடத்தில் கேட்பதை விட்டு விட்டான். ஏன் குர்ஆன் ஓதவில்லை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஸாலஹும் ஃபல்யுக்ஸிர் ஃபஇன்னஹு யஸ்அலு ரப்பஹு. உங்களில் ஒருவர் அல்லாஹ்விடத்தில் எதையாவது கேட்பதாக இருந்தால் 1 2 கேட்க வேண்டாம், எல்லாத்தையும் கேட்கட்டும். ஏன் அவன் கேட்பது ரப்பிடத்தில், எல்லாத்துக்கும் சொந்தக்காரனாகிய அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற பொழுது வரையறை என்ன இருக்கிறது? இது வேண்டும், அது வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும், இதை கேட்கலாமா, அதை கேட்கக்கூடாது என்று யோசிக்க தேவையில்லை. எல்லாத்தையும் கேட்கலாம். எல்லாம் கேட்பதற்கு தகுதியானவன் தான் ரப்பாக இருக்கிறான். மண்டியிட்டு கேட்பதற்கு தகுதியானவன் தான் ரப்பாக இருக்கிறான். உங்களுடைய அனுப்புகளுக்கு பதிலளிப்பவன் தான் ரப்பாக இருக்கிறான். அம்மன் யுஜீபுல் முல்கர்ர இதா தஆ. யார் அவனை அழைத்தால் அந்த முல்கருக்கு பதிலளிப்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாராவது இருக்கிறானா? மற்ற மனிதர்கள் என்ன தெரியுமா, எவ்வளவுதான் நெருக்கமாக பழகினாலும் அவன் மனதில் என்ன தெரியுமா நடிப்பான், என் கிட்ட யாரும் எதையும் கேட்டு விட போறது, யாரும் என்கிட்ட எதையும் கேட்கக்கூடாது, மற்றவங்க யாரும் என்கிட்ட கை நீட்டிடக்கூடாது, மற்றவங்க யாரும் தன்னுடைய கஷ்டங்களை சொல்லிவிடக் கூடாது என்று பிறர் நினைப்பார்கள். ஆனால் சிரிச்சு பேசுவான், பழகுவான், நம்மிடத்தில் அன்பாக இருப்பான், வெளியிலே கட்டிக் கொள்வான். ஆனால் மனதில் என்ன நினைப்பான், அவன் என்கிட்ட காசு கேட்கக்கூடாது, அவன் என்கிட்ட ஏதோ அவனுடைய தேவை முறையிட்ட கூடாது, அப்படி கேட்டு விட்டால் என் முகம் மாறிவிடும், இவன் தன்னுடைய அவனுடைய பஞ்சப்பாட்டை பாட ஆரம்பித்து விடுவான் என்பதுதான் மனிதனுடைய. ஆனால் உலகில் ஒருவன் நீ கேள்வியான தருகிறேன் இதுவரை யார் அல்லாஹ் மட்டும்தான் சொல்கிறான். அடியார்கள் என்னிடத்தில் கேளுங்கள், நான் தருகிறேன். யாராவது ஒருத்தன் சொல்லியிருக்கிறான் இது வரைக்கும்? வாப்பா கூட கேட்டால் பாக்கலாம்ப்பா, நான் முயற்சி பண்றேன்ப்பா, அப்பா பீஸ் கட்டல வாப்பா, நான் இப்ப சொல்லி வச்சிருக்கிறேன்ப்பா, ஏதாவது முயற்சி பண்றப்பா என்றெல்லாம் சொல்லுவாரே தவிர கேள் நான் தருகிறேன் உரிமையோடு யாரும் சொல்வது கிடையாது. ஒரு கால் அவருக்கு முடியாததை கேட்டு விட்டாலும், ஏன் முடிந்ததை கேட்டாலும் அவர் தராதவர், முடியாததை கேட்டால் எங்கே தரப்போகிறார்? குழந்தை திருமணம் ஆகிவிட்டது, குழந்தை இல்லை, யாருக்கு கேட்க முடியும் சொல்லுங்க? மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது, உறவுகளுக்கு அப்பாற்பட்டது, மனிதனுடைய கருவிகளுக்கு அப்பாற்பட்டது. எந்த கருவிகளும் குழந்தையை தர முடியாது, எந்த சக்திகளும் குழந்தையை தர முடியாது. அல்லாஹ் தான் குழந்தையை தர வேண்டும். இது யாரிடத்தில் கேட்க முடியும்? திருமணம் ஆயிடுச்சு, இன்னைக்கு எத்தனோ பேர் சொல்லுகின்றார்கள், என் மகளுக்கு திருமணமாகி 10 வருஷம் ஆச்சுங்க, அவருடைய கணவனுக்கும் அந்த பிள்ளைக்கு மத்தியில இன்னும் குழந்தை பிறகுறாங்க என்று சொல்லுகின்றார்களே, அவருடைய மனங்கள் எந்த அளவுக்கு வேதனைப்படும். அவர்கள் யாரிடத்தில் கேட்க முடியும்? அல்லாஹ்வை. அப்போ கேட்பதற்கு தகுதியானவன் அல்ல, கை தூக்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்ல, மண்டியிட்டு தன்னுடைய முறையீடுகளை கெஞ்சுவதற்கு கொஞ்சுவதற்கு இருக்கக்கூடியவன் அல்ல. அவனை விட்டு விட்டு யாரிடத்தில் கெஞ்சுவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஹதீஸின் அடிப்படையில். அதனால உலகில் நாம் எத்தனை பேரை பார்க்கிறோம், என்னங்க சும்மா இருக்கிறாங்க, ஃப்ரீயா இருக்கிறாங்க. ஒரு முஸ்லீம் நான் ஃப்ரீயா இருக்கிறேன்னு சொல்ல, ஒரு முஸ்லீம் நான் ஓய்வு எடுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. முஸ்லீம் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், ரெஸ்ட் என்பதெல்லாம் முஸ்லீமுக்கு கபரில் போன பிறகுதான், ஓய்வு என்பதெல்லாம் முஸ்லீமுக்கு கபரில் போன பிறகுதான். உலகில் எந்த நேரத்திலும் ஓய்வு கிடையாது, ரெஸ்ட் கிடையாது. எந்த மூமின் நான் ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லக்கூடாது. மூமினுக்கு ஃப்ரீ என்பது என்ன? அவன் ஓத வேண்டும், சிக்கரி செய்ய வேண்டும், தொழுக வேண்டும், அல்லாஹ்வுடைய நினைப்பில் இருக்க வேண்டும். சஹாபாக்கள் இன்னைக்காவது நாங்க காலையில இருந்து மதிய அளவுக்கு ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரீ எங்க இருக்கிறது? துன்யாவை இலக்காக வைத்திருக்கக்கூடியவனுக்கு ஃப்ரீ இல்லாத போது, மறுமையை இலக்காக வைத்தவனுக்கு எப்படிங்க ஃப்ரீ இருக்க முடியும் சொல்லுங்க? தன்னுடைய கனவு என்னங்க, இந்த ஏற்கால வீடு வாங்கி கெட்டிக்கும் நினைக்கக்கூடியவனே நேரம் தாண்டி உழைத்து கொண்டிருக்கிறான், ஓடிக்கொண்டிருக்கிறான், ரெஸ்ட் எடுக்க மாட்டான். நைட்டு 12 மணிக்கு வந்து தூங்கிட்டு காலையில் 4 மணிக்கு ஓடுறான். அவன் வந்ததும் தெரியவில்லை, போனதும் தெரியவில்லை, இருட்டில் வந்தான், இருட்டில் போய்விட்டான். அவனிடத்தில் கேட்கிறோம், ஏன் இப்படி ஓடா ஓடி ஓடி உழைக்கிறாய் என்று கேட்டால், லேண்டு வாங்குறதுக்காக, வாங்கிய கடனை அடைப்பதற்காக, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நஷ்டத்தை ஈடு செய்வதற்காக, அல்லது லாபத்தை நிற்குவதற்காக, வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய சொந்த வீட்டிற்கு போவதற்காக, சிறு வண்டி வைத்திருக்கக்கூடிய பெரு வண்டி வாங்குவதற்காக, வண்டி வைத்திருக்கக்கூடிய காற்று மாறுவதற்காக, இப்படி உலகின் இலக்கை எட்டுவதற்கு நினைக்கக்கூடியவனே ரெஸ்ட் எடுக்க மாட்டான் என்று சொன்னால், சொர்க்கத்தை லட்சியமாக வைத்திருக்கக்கூடிய மூமின் என்னுடைய இலக்கு என்ன? சொர்க்கத்திற்கு போக வேண்டும். என்னுடைய இலக்கு என்ன? சொர்க்கத்தில் நான் சித்திகளோடு, சுகதாக்களோடு, சாலிஹீன்களோடு, நல்லவர்களோடு இருக்க வேண்டும். அழியா வருகைக்காக போராடுகின்றவன் எப்படிங்க ஓய்வெடுப்பான்? ஒரு பூமியில போய் என்ன சொல்ல முடியும்? எனக்கு என்னங்க, யாராவது ஒரு கதிர் தூண்டு விட்டு கதிர்ந்து எனக்கு தோகர் வைக்க ரெஸ்ட்ன்னு சொல்லலாமா?
லோகர்ல இருந்து அசல் வரைக்கும் தொழுது விட்டு லோகர்ல இருந்து அசல் வரைக்கும் எனக்கு ரெஸ்ட் சொல்ல முடியுமா கேட்டால் கிடையாது. மூமினுக்கு ரெஸ்ட் கிடையாது. அப்ப அந்த இடைப்பட்ட நேரத்தில் என்ன செய்வது? இடைப்பட்ட நேரத்தில் அல்லாஹ்வை நினைப்பது. ஒரு மூமின் அல்லாஹ்வை மறப்பதற்கு எந்த நேரமும் அவனுக்கு அனுமதி கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நான் சொல்லிக்கிட்டேன். அல்லாஹ் இப்னு ஹஜர் அஸ்ஸலானி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகின்றார்கள், இன்னி லஅஅஜ்ஜபு, நிச்சயமாக நான் ஆச்சரியப்படுகின்றேன், மிம்மன் ஹாஜியன் அல் இஸ்திகார், எந்த ஒரு மூமினும் எந்த வேலையிலும் ஈடுபடாமல் நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், தனிமையில் இருக்கிறேன், ஓய்வெடுக்கிறேன், ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று சொல்லுகின்றவனை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். ஒரு மூமினுக்கு ரெஸ்டா? ஒரு மூமினுக்கு ஓய்வா? ஏன் ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லக்கூடாதா? ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடாதா? குர்ஆனுடைய வசனங்களை ஓதக்கூடாதா? ஜிக்ருகளையும் தஸ்பீஹ்களையும் தஹ்லீல்களையும் தக்பீர்களையும் தஹ்மீதுகளையும் தக்தீஸ்களையும் சொல்லக்கூடாதா? இதையெல்லாம் சொல்வதை விட்டும் மூமின் எப்படி அவன் அமைதியாக இருக்கிறான், எப்படி ஓய்வாக இருக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் இப்னு ஹஜர் அஸ்ஸலானி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி தருகிறார் என்று சொன்னால் நாம் பார்க்க வேண்டும். அதனால இன்று கண்ணியமானவர்கள் கண்ணியம் கொடுக்கப்படுவதை விட்டு விலகி விட்டார். இன்னைக்கு கண்ணியம் சரியா கொடுக்கப்படுறது. சொல்லுகின்றார்கள், நபிமார்களுடைய சுன்னத் என்ன தெரியுமா? நபியுடைய சுன்னத் என்ன தெரியுமா? 4 பேர் கண்ணியப்படுத்த. இன்னைக்கு யார் யாரையோ கண்ணியம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஒரு மனுஷன் கிட்ட காசு இருக்குதா, அவர் விஐபி ஆகிட்டார். அவர் தான் முதலாக கண்ணியம் செய்யப்படுகிறார் மக்களுக்கு மத்தியில். அவர் தான் கூட்டங்களிலே நிகழ்ச்சிகளிலே அவர் தலைமையாக அமர்த்தி வைக்கப்படுகிறார். அவருக்கு என்னங்க இருக்கிறது? காசு இருக்கிறது. அவருக்கு கண்ணியமா? காசு பிறவனிடத்தில் இல்லையா? காசு உள்ளவர்கள் தான் கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் பிறவன் கண்ணியம் செய்யப்பட்டிருப்பான், அவன் அழிந்து போயிருக்க மாட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு உண்டான கண்ணியத்தை கொடுத்திருப்பார்கள். ஏன் அவன் அழிந்து போனான் என்று கேட்டால் அவன் கண்ணியம் கொடுக்கப்படுவதற்கு தகுதி எழுதுகிறான். காசு மட்டும் இருக்கிறது. காசு உள்ளவெல்லாம் தெரியவும் கிடையாது. காசு அழியக்கூடியதுங்க. இந்த ஒரு இடத்தில் இருக்கும், நாலு ஒரு இடத்தில் இருக்கும். நம்பிக்கை துரோகத்தை ஒருவன் ஒரு பொருளிலே விரைவாக நம்பிக்கை துரோகத்தை இழக்கக்கூடிய செய்கின்ற ஒரு பொருளை பார்த்து ஆசைப்பட்டான், அவன் காசை பார்க்க. ஏன்? நேற்று வரை ஒருவருடைய பையில இருந்துச்சு, கையில் இருந்துச்சு, இன்னைக்கு வேற ஒருத்தருடைய கையில். இதை விட ஒரு வேகமாக நம்பிக்கை துரோகம் தருகின்ற அவசியம். அதை நம்பியா இருக்கிறீர்கள்? நம்பிக்கை துரோகத்திற்கு உதாரணமா இருக்கக்கூடிய காசை நம்பியா இருக்கின்றீர்கள் என்று கேட்டால் ரொம்ப பேசுறது. காசை வைத்தா கண்ணியம், காசை வைத்தா மனிதனுடைய அந்த கண்ணியங்கள் புறப்படுகிறது என்றால் சரிதா தாவூசிமாம் சொல்லுகிறார்கள் கிடையாது. நபிமார்களுடைய சுன்னத், உண்டாவுடைய சுன்னத். ஏன் நம்முடைய நபியுடைய சுன்னத் என்ன தெரியுமா? 4 பேருக்கு கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டும். ஒன்று யார் தெரியுமா? அவர்தான் இமாமாக இருக்கிறார், ஆலிமாக இருக்கிறார், வயது முதிர்ந்தவர், வெண்மையான முடி வந்தவராக இருக்கிறார், வல்வாலிலே பெற்றோராக இருக்கிறார். தாய் தந்தைக்கு கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டும், இமாமுக்கு கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டும், ஆளுக்கு கண்ணியம் கொடுக்கப்பட வேண்டும், வயதில் நம்மை விட கூடவருக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும். இந்த வருத்தத்திற்குரிய செய்தி. மாணவர்கள் ஆசிரியருக்கு உண்டான கண்ணியம் கொடுப்பது கிடையாது. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கண்ணியம் கொடுப்பது கிடையாது. எல்லா இடத்திலும் மஹல்லாவுடைய நிர்வாகிகளும் பொதுமக்களும் இமாமுக்கு உண்டான கண்ணியத்தை, ஆட்சியாளருக்கு உண்டான கண்ணியத்தை, அதிகாரத்தில் உள்ளவருக்கு உண்டான கண்ணியத்தை கொடுக்கப்படுவது கிடையாது. அதே போன்று வயதில் முதியவருக்கு, வயதானவருக்கு, சிறுவர்கள் யாரும் கண்ணியம் கொடுக்கணும். பெரியவருக்கு கண்ணியம் கொடுக்கவில்லை இல்லையென்றால் இடைச்சார்ந்தம் கிடையாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் நாமெல்லாம் சிறு பருவத்திலே இருப்பதற்கு காரணமாக நம்மை விட மூத்தவர்களை, பெரியவர்களை, வயது கடந்தவர்களை, இனிமேல் உயர்த்தவர்களை, கண்ணியமானவர்களுக்கு நாம் கண்ணியம் கொடுத்தால் அல்லாஹ் நாளைக்கு அந்த மரியாதையை, கண்ணியத்தை நமக்கு அந்த வயதில் தருவான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் யாருடைய வாசலுக்கு போக வேண்டும் என்று பார்க்கின்றோம். ஒரு பணக்காரனுடைய வாசலிலே கூட்டம் கொடுக்கிறது. அவன் தருவான், இவன் தருவான் நம்புகின்றான். அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் அரசனுடைய அதிகாரமுடையவனுடைய வாசலுக்கு போய் அவனிடத்தில் போய் கேட்டு அவனுக்கு கொடுக்கப்படாமல் அவன் வெற்றியாக திரும்பி விட்டான். ரஹ்மான் அரசன் கொடுக்கவில்லை என்று வருத்தப்பட வேண்டாம். அவன் ரஹ்மானுடைய வாசலுக்கு போகட்டும். அந்த வாசல் திறந்து இருக்கிறது. அங்க போய் 2 ரக்காத் அவன் கொடுக்கட்டும். அவன் தேவையை அங்கு போய் அவன் கேட்கட்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஏன் சொல்கிறேன் என்றால், அல்லாஹ்வுடைய வாசலை விட்டு, அல்லாஹ்வுடைய ஒரு வாசலை விட்டு நீங்கள்
முகத்தை திருப்பினால் எல்லா வாசங்களை விட்டு நீங்கள் முகம் திருக்கப்படுவீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த ஒரு வாசலுக்கு நீங்கள் வர மறுத்தால் எல்லா வாசல்களையும் கதவை தட்ட வேண்டியது வரும். கேவலமான முறையில், கண்ணியமான முறையில் ஒரு வாசலுக்கு சென்று விடுங்க. சரி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறைச்சாலைகள் என்ன சொன்னாங்க? ஒரு வாசல் வேண்டுமா, பலதரப்பட்ட வாசல்கள் வேண்டுமா என்று கேட்டார்களே. அல்லாஹ் ஒரு வாசலை கொடுத்து விடுங்கள், நம்முடைய ஒரு வாசலுக்கு செல்லுங்கள் என்பதுதான் செய்தா மைமூன் என்று நேரம் சொல்லுகிறார்கள். அங்கே சென்று பள்ளி வாசல்கள் எல்லா நேரமும் திறக்கப்படாது. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் 24 மணி நேரம் திறந்து வச்சுக்கிறார். என்ன 24 hours கிளினிக் என்று சொல்லுகிறார். ஏன்? எந்த டைமும் நோய் உள்ளவன் வருவான், எந்த டைமும் கஷ்டம் உள்ளவன் வருவான் என்பதற்காக திறந்து வைத்திருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், உடலுக்கு ஏற்படுகின்ற கோளாறை சரி செய்வதற்கு எல்லா நேரமும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது 24 hours என்று சொன்னான். ஈமானுக்கு கோளாறை சரி செய்கின்ற இடம் பள்ளிவாசல். அல்லாஹ்வை நீ மறக்கக்கூடியவர்களை நினைவுபடுத்துகின்ற இடம் பள்ளிவாசல். அது 24 மணி நேரம் திறந்திருக்க கூடாதா? ஆன்லைன் காலகட்ட சூழ்நிலை அது 24 மணி நேரம் திறந்திருந்தால் மக்கள் மிஸ்யூஸ் பண்ணுகின்றார்கள். கலைப்பிடம் போவதற்கும் தான் ஓய்வெடுப்பதற்கு பள்ளிவாசலை பயன்படுத்துகிறாங்க. ஒரு காலம் பள்ளிவாசல், நபியுடைய பள்ளிவாசல் மூடப்படவில்லை. ஏன்? அது திறந்திருந்தால் வந்து தொழுதார்கள், ஓதினார்கள், சிக்கர் செய்தார்கள். அல்லாஹ் நினைக்கின்ற இடமாக பள்ளிவாசல் இருந்தது. அதனால் 24 மணி நேரம் அது மூடப்படாமல் திறந்திருந்துச்சு. இன்னைக்கு அவ்வாறு கிடையாது. ஆனால் மைமூனிபடி நேரம் சொல்கின்றார்கள், பள்ளிவாசலுக்கு அவன் போகட்டும், அங்கே போய் 2 ரக்காத் தொழுகட்டும், அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் கேட்கட்டும், அல்லாஹ்வுடைய தேவையை பூர்த்தி செய்வான் என்றார்கள். அல்லாஹ் மைமூனிபடி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதனால் நம்முடைய கஷ்டங்களை, சிரமங்களை போக்குகின்ற இடமாக, நாம் கேட்கின்ற இடமாக மஸ்ஜிதுகள் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் இப்னு கைம் அவர்கள் சொல்லுவார்கள், லவ்லா இல்முஹு வ இஸ்திக்ஃபாருஹு லஸல்ஸலத்தி ஸமாவாத்து வல் அர்து வஆஸில் ரிபா. எல்லாவிடத்தில் சகிப்பு தன்மை இருக்கிறது, மன்னிக்கும் தன்மை இருக்கிறது. இந்த 2 மட்டும் இல்லை என்று சொன்னால் மனிதன் செய்கின்ற பாவத்திற்கு வானமும் பூமியும் என்றோ நிலநடுக்கம் வந்து அழிந்து போயிருக்கும், சுக்குநூறாக வடிந்திருக்கும். அல்லாஹ் என்ன ரப்பீன ஹலீமுன்னாக இருக்கிறான். அவன் சகிப்பு தன்மையுடையவனாக இருக்கிறான். பொறுத்து பொறுத்து அவன் அடியார்களின் மீது இரக்கம் செய்து விட்டு விடுகிறான். இல்லை என்று சொன்னால் இந்த பூமி எத்தோ அழிந்திருக்கும். மனிதர்கள் செய்கின்ற பாவங்கள் நமக்கே கண் பூசுகிறது. அவனுடைய அந்த பாவம் செய்கின்ற போது நமக்கே வெட்கக்கேடாக இருக்கிறது. கோபம் வராதவனுக்கு கோபம் வருகிறது. இப்படி எல்லாம் செய்கின்றவர் ஒரு மனிதனாக இருப்பானா? வயதான பெண்ணிடத்தில் போய், ஒரு பாட்டி இடத்தில், மூதாட்டி இடத்தில் போய் அவனுடைய கருத்து சூறையாடப்படுகிறது. ஒரே ஒரு கொஞ்சோடு சின்ன ஒரே ஒரு காரில் இருக்கக்கூடிய கம்பலுக்காக மனிதனுடைய உயிர் வெட்டப்படுகிறது என்று சொன்னால் இதுவெல்லாம் ஒரு மனிதன் செய்கின்ற காரியமா? இதையெல்லாம் பார்த்து அல்லாஹ் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறான். இந்த செய்திகளுக்கு மனிதர்களே கோபப்படுகின்றார்களே, என்னிடத்தில் அதிகாரம் இருந்தால் அவளை நான் ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கிறேன் என்று மனிதன் சொல்லுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் பார்த்து பொறுமையாக இருக்கிறானே, அவனுக்கு பேச்சையும் அவனுக்கு ஆற்றலையும் சக்தியையும் திரும்ப திரும்ப கொடுத்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனின் பக்கம் திரும்பாமல் நாம் யாரின் பக்கம் திரும்பி செல்கின்றீர்கள்? எனவே நேரம் நடந்து விட்டது. தௌபாவுடைய மஜ்லிஸ். கொஞ்சம் நேரம் நாம் தௌபா செய்தாலும் உறுதிய நிலையில் நாம் எல்லாவிடத்தில் நாம் எதை சொல்ல வேண்டுமோ நாம் சொல்லுகின்ற வார்த்தையை உயர்ந்தது. உமர் பின் கத்தாப் அவர்கள் சொல்வதை போல ஒரு அடியான் ஒரே ஒரு தடவை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிவிட்டார், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய வஸ்துக்களை விட சிறந்ததாக ஆகிவிட்டது என்று சொன்னார்களே. அது போன்ற பல மடங்கான வார்த்தைகளை நாம் சொல்ல போகிறோம். என்று சொல்ல போகிறோம். அதனுடைய தாக்கங்கள், பிரதிபலங்கள் எவ்வளவு இருக்கும் என்பது நமக்கே தெரியவில்லை. அதனால் பேசக்கூடிய வாசல்கள் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், ஒரு மூமினுக்கு அல்லாஹ் பேசக்கூடிய ஒரு வாசலை அடைத்து விட்டால் அதை விடவும் சிறந்த வாசலை அல்லாஹ் திறப்பான். அவன் செய்ய வேண்டியதெல்லாம் பொறுமையாக இருக்க வேண்டும். எனவே பாருங்க, நான் செஞ்ச வேலை என்ன வேலை விட்டு நீக்கிட்டாங்க, என்ன அங்க இருந்து துரத்திட்டாங்க, என்னைக்கு சம்பாதிக்கக்கூடிய அந்த இது முடிந்து விட்டது, நான் வேலை செய்ய இடத்துல இருந்து என்னை அனுப்பிச்சு விட்டாங்க, எனக்கு ப்ரொமோஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க என்றெல்லாம் சொல்லுகின்றவர்களே, நீங்கள் பொறுமையாக இருந்தால் மூடப்பட்ட வாசலிடம் திறக்கப்படுகின்ற வாசல் சிறந்ததாக இருக்கும் என்பதை நாயகன் சொல்லி தருகின்றார்கள். மனிதன் அர்ஜென்ட்படுகிறானே தவிர, அவசரப்படுகிறானே தவிர, அவன் கொஞ்சம் நேரம் பொறுமை காக்க மாட்டேங்கிறான். பொறுத்தவன் பூமியை ஆளுவான் என்று சொல்வதை போல இன்னும் கொஞ்சம் நேரம் அல்லாஹ்வுடைய உதவி எதிர்பார்த்து இருந்தால் கண்டிப்பாக நமக்கு உண்டான பதில் கிடைக்க காத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்களோ
அல்லாஹ்வோடு அணுகி வாழ வேண்டும், அல்லாஹ்வோடு ஒத்து வாழ வேண்டும் என்பதுதான் நமக்கு தேவையானது. மாலிக் தினார் ரஹ்மத்துல்லாஹி வார்த்தையை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். மாலிக் தினார் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவார்கள், வல்லம் யனஸ் பி முஹாதத்தில்லாஹ் அன் முஹாதத்தில் மக்லூகீன ஃபகத் ஃபல்ல இல்மு வ ضيع அம்ரு. யார் மக்லூகிடத்தில் பேசுவதை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பேசுவதை கொண்டு யார் உன்ஸ் பெறவில்லையோ, ஆனந்த பெறவில்லையோ, யார் நிம்மதியை பெறவில்லையோ, அவனுடைய இல்மும் குறைந்துவிடும், அவனுடைய ஆயுளும் குறைந்துவிடும், அவன் நிம்மதியாக வாழ மாட்டான். ஏன்? அவன் யாரை கொண்டு பேச ஆசைப்படுகிறானோ படைத்தவனோடு பேச வேண்டும், படைக்கப்பட்ட பொருளை விட்டு துண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் அவன் படைத்தவனிடத்தில் பேசுகின்ற பொழுது படைப்பினர்களுடைய தொடர்பு ஏன் என்ற கேள்விகள் கேட்கின்ற இடத்தில், ஏன் மனிதனோடு பேசிக் கொண்டு தானே இருக்கிறார் மீதியுள்ள நேரங்களில், தொழுகின்ற நேரத்திலுமா மனிதனுடைய பேச்சுக்கள். எனவே மனிதனுடைய பேச்சுக்களை விட்டும் பழக்கங்களை விட்டு மனிதன் துண்டிக்கும் போதுதான் இடைவெளி தொடர்பு ஏற்படும் என்பதை செய்தனா மாலிக் தினார் ரஹ்மத்துல்லாஹி சொல்லித் தருகின்றார்கள். எனவே நாம் வாழ்கின்ற காலத்தில் பாவங்கள் குறைத்து நன்மைகள் நிரப்பமாக செய்கின்ற பொழுதுதான் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அந்த வெற்றியை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது நமக்கு அது ஈஸியாக கிடைக்காது, பல சிரமங்களுக்கு மத்தியில் தான் கிடைக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே முயற்சி செய்யுங்கள், கஷ்டப்படுங்கள், ஓடுங்கள், உழையுங்கள். குறிப்பாக சென்ற வாரம் கூட சிறுவர்கள் தினம், குழந்தைகள் தினம், சில்ட்ரன்ஸ் டே கழித்தது. அது சம்பந்தமாக நான் ஒரு செய்தியை சொல்லுகின்றேன். பிள்ளைகளை கண்ணியப்படுத்துங்கள், பிள்ளைகள் மேல் உங்களுக்கு அக்கறை செலுத்துங்கள், பிள்ளைகள் மேல் உங்களுடைய சிந்தனையை செலுத்துங்கள். அறிவது இல்லாவிடத்தில் கேட்கப்பட்டது ஒரு பெற்றோருக்கு பிள்ளைகள் விஷயத்தில் என்ன கடமை என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஒரு பிள்ளையினுடைய 3 ஆயுள்காலத்தை அவர்கள் பிரித்தார்கள். 7 3 பிரித்தார்கள். முதல் 7 வயதில் அவனோடு விளையாட வேண்டும், 2வது 7 வயதில் அவனோடு ஒழுக்கத்தை கற்றுத்தர வேண்டும், 3வது 7 வயதிலே அவனுக்கு உண்டான அந்த நட்பாக பழக வேண்டும், நண்பனாக மாறிவிட வேண்டும் என்று 3 பக்குவமாக விளையாடுகின்ற வயசில் விளையாட்டையும், அதற்கு பிறகு ஒழுக்கத்தையும், அதற்கு பிறகு நட்பையும் அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்பதை சேர்ந்த அணியில்லாமல் சொல்லிக் கொடுத்தார்கள் என்று ஒரு இடத்தில் பார்த்தால் பிள்ளைகளை வெறுக்கப்படுகிறது, பிரியமே வைக்கப்படவில்லை. ஒரு இடத்தில் பார்த்தால் எந்த அளவுக்கு பிரியம் வைக்கப்படுகிறது என்று சொன்னால், ஷரியத்திலே மீறப்பட்டாலும் பாவம் செய்தாலும் அதை கண்டு கொள்ளாத அளவுக்கு பிரியப்படுகிறது. இது நீங்கள் அவர்களுக்கு பிரியம் காட்டவில்லை, நீங்கள் அவர்கள் அனைவரும் செலுத்துகின்றீர்கள். புரிந்து கொள்ளுங்கள், பிள்ளைகள் மார்க்கத்திற்கு முரணாக தவறு செய்தால் கண்டியுங்கள், அங்கே பாசத்தை காட்டாதீர்கள், கோபத்தை காட்டுங்கள், வெறுப்பை காட்டுங்கள். உங்களுடைய கோபம் அந்த பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும். எங்க வாப்பா எங்க உமா போய் பேசினா அடிப்பாங்க, குழுகள்னா அடிப்பாங்க, என் வாப்பா எனக்கு எதையும் வாங்கி தர மாட்டார். எப்பொழுது நான் நபியுடைய சுன்னத்திற்கு மாற்றம் செய்தால், குர்ஆனை ஓதவில்லை என்றால் என் வாப்பா எனக்கு எதையும் செய்ய மாட்டார். நான் குர்ஆன் ஓதினால், சூறாவை மனனம் செய்தால், மதரசாவுக்கு போனால் என்னுடைய தந்தை நான் கேட்பதை வாங்கி தருவார் என்ற சிந்தனையை பிள்ளைகளுடைய உள்ளத்திலே பதிய வையுங்கள். இது அலாம், இது அறாம், இது இந்த காரியம் செய்ய வேண்டும், இந்த காரியம் செய்யக்கூடாது. சிறிய அமல் செய்யும் போது கூட உங்கள் பிள்ளைகள் முன்னால் விட்டு நீங்கள் செய்யுங்கள். அவர்கள் பார்ப்பதை போல செய்யுங்கள். அவர்களுடைய உள்ளங்களில் சிறு வயதிலிருந்து பதிய வையுங்கள். இதுதான் செய்ய வேண்டும், இது செய்யக்கூடாது. அவன் ஏன் இப்படி இருக்கிறான் என்று தெரிகிறதா? அவன் ஒரு காலத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்தான், அதனால் அவன் இப்பொழுது தண்டிக்கப்பட்டு கேவலப்பட்டுக் கொண்டிருக்கிறான். அவன் மூட்டை தூக்குகிறான், அவன் சிரமப்படுகிறான், அவன் வாழ்க்கையிலே தூக்கி எரியப்பட்டு விட்டான், சமூகத்தில் இழிவானவனாக மாறிவிட்டான். ஏன்? அல்லாஹ் ரசூலுடைய கோப பார்வை பெற்று விட்டான் என்று உங்கள் பிள்ளைகளுடைய உள்ளங்களிலே பதிய வையுங்கள். ஒரு உதாரணத்தை காட்டுங்கள். இவர் இருக்கிறாரே, இங்கே அடங்கி இருக்கிறார்களே, இவர் இறைநேசர், ஏன் இவர் கொண்டாடப்படுகிறார்? ஏன் அவுலியாக்களுடைய தர்பாருக்கு எல்லா மக்களும் வருகின்றார்கள்? ஏன் அங்கே வந்து கோரிக்கைகள் வைக்கின்றார்கள்? ஏன் அங்கே வந்து கண்ணியம் செய்கிறார்கள்? அவர் வாழுகின்ற முறையில் வாழ்ந்தார். அவர் அல்லாஹ்வுக்கு பிரியமானவராக வாழ்ந்தார். அவர் மறைந்த பிறகு மக்கள் அவரை தேடி போகின்றார்கள். இன்றும் நாம் சிலரை பார்க்கின்றோம். அவருடைய செயற்பாடு, அவர் முகத்தை திரும்பி கூட பார்க்க வைக்க மாட்டேன். என்னடா இவெல்லாம் மனுஷனா, இவன் மூச்சில யாராவது முடிப்பானா என்று அவன் வருகின்ற பாதை விட்டு மக்கள் ஓடிவிடுகின்றார்கள். அவன் போகின்ற பாதை விட்டு மக்கள் போய்விடுகிறார்கள். ஏன்? வாழ்வதற்கு தகுதி இல்லாத வாழ்க்கையிலே அவன் வாழ்கிறான். பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லித்தார்கள். இரவிலே கண்டிஷன் செய்யுங்கள். இத்தனை மணி நேரத்திற்கு பிறகு தூங்கிவிட வேண்டும், இதற்கு பிறகு விழிக்கக்கூடாது, இத்தனை மணி நேரத்திற்கு பிறகு யாருக்கும் ஊர் சுற்றக்கூடாது, வெளியே செல்லக்கூடாது என்ற கட்டுப்பாடுகள் வீட்டில் இருந்தால் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும்.
ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே, உங்கள் பிள்ளைகளை கண்டித்து வளருங்கள். அவர்கள் இரவுக்கு பிறகிலே மகரிபுக்கு பிறகு வெளியிலே சுற்ற விடாதீர்கள். பைனக்கும் லாயதிரே, நீங்கள் அறிய மாட்டீர்கள். பெண்ணக்கலா எதிரே, நிச்சயமா நீ அறிய மாட்டாய். இரவிலே எத்தனை படைப்புகள் வெளியிலே சுற்றுகிறது, அதன் மூலம் பார்த்து வந்து விடலாம். எனவே நாம் அதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். உங்கள் பிள்ளைகள் மீது எப்பொழுதும் கண்காணியுங்கள், கண் வையுங்கள். அவருடைய செயல்பாடுகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களை பார்த்துக் கொண்டே இருங்கள். அதுதான் நாம் சொல்லுகின்ற மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பிள்ளைகளை வளர்த்தார்களோ, வளர்க்க சொன்னார்களோ, அது போன்று நாமும் நம்முடைய பிள்ளைகளை அவருடைய எதிர்காலத்தை நாம் முடிவு செய்கின்ற வாக்கியத்தில் நம் அனைவரும் தெளிவானாக. வாக்கிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹ். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك كنت من الظالمين. لا إله إلا أنت. الفاتحة. قال الحمد لله رب العالمين. الحمد لله وكفينا وكفي سيدنا وفقنا يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. اللهم ربنا وصل سلام وكرما بكلامك العظيم هذه يديك الوصيه وكلام الله. إن على سيدنا نبينا سندنا مولانا قرة محمد صلى الله عليه وسلم من الذنب الأنبياء والأولياء والعلماء والشهداء والصلاة. اللهم انفعنا بالبركات. سبحان آبائنا وأمهاتنا وأجدادنا وجداتنا وأساتذتنا ومشايخنا محمد صلى الله عليه وسلم. اللهم اغفر له وارحمه واغفر له سيئاته. يا الله إنك توبة ولمدين سيئاته. يا الله கனிமான வாழ்க்கை தருவாய். யா அல்லாஹ் நாட்டங்கள் திட்டங்கள் முஸ்லிம் சொத்துக்களுக்கு வக்ஃப் சொத்துக்களுக்கு பாதுகாப்பு யா அல்லாஹ். முஸ்லிம்களுக்கு உலமாக்களுக்கு யா அல்லாஹ் தீன் செய்து செல்வது நல்வாழ்வை தருவாயா அல்லாஹ். குறிப்பாக பொருத்தத்தை தருவாயா அல்லாஹ். உன்னுடைய மன்னிப்பை பெற்றவர்களாக வாழ்கின்றோம், ரஹமத்தை பெற்றவர்களாக வாழ்கின்றோம். உங்களுடைய நாட்டங்கள் திட்டங்கள் நலவான நீண்ட நாட்கள் நோய்நொடி இல்லாமல் வாழ்கின்ற வாக்கிற்கு உங்களுடைய கோளாறுகள் ஆபத்துகள் இருக்காங்க. எங்கள் பிள்ளை செல்வனுடைய ஈமானை பாதுகாக்கக்கூடிய இளைஞர்களுடைய ஈமானத்தை பாருங்கள், பெண்களுடைய நட்புகளுக்கு பாருங்க. பலம் சாலம் எல்லாம் உங்களுக்கு பாவம் செய்யாமல் கண்ணியமோடு வாழ்கின்ற வாக்கிற்கு நாங்க கேட்ட துவாக்கள், கேட்க மனத நல்ல துவாக்களை தௌபாவுடைய மெஜ்லிஸில் கொடுத்தாங்க ஏற்றுக்கொள்வாயா. ரப்பனா ஆகினா ஃபித் ஹஸனா பிராக்கல் ஹஸனா அதாவது سريع النبي سيدنا محمد وعلى آله وصحبه نعم فرد سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.